எழும்பூர் தொகுதி ஒரு நீண்ட நெடிய அரசியல் வரலாறு கொண்ட ஒரு தொகுதி. 1957ல இருந்து தேர்தலை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா எழும்பூர் இருக்கு. மிகப்பெரிய அரசியல் வரலாறுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. திராவிட இயக்கத்தோடு எழும்பூர் தொகுதிய வந்து அ கனெக்ட் பண்ண விரும்புறேன். பேராசிரியர் அன்பழகன் முதல் முறையாக வேட்பாளராக அறிமுகமான தொகுதி இந்த எழும்பூர் தொகுதி. அது மட்டும் இல்லாம திராவிட இயக்கத்துல இளம்பெரியார்னு ஒருத்தவரை சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து ஏவிபி ஆசை தம்பி. அவர் போட்டி போட்ட தொகுதி. அது இல்லாம பருதி இளம்பழுதி அதிக முறை பலமுறை போட்டி ஜெயிச்சிருக்காரு. போட்டு ஜெயிச்ச தொகுதி எழும்பூர் தொகுதி. அந்த வடசென்னையினுடைய ஒரு திமுகவினுடைய முகமாக இருந்தவர் பருதி இளம்பழுதி அவர்கள். ஓகே. இது திமுகவுடைய கோட்டையினே எழும்பூர் 12 தொகுதியை முறை சொல்லலாம். ஜெயிச்சிருக்காங்க. Yes. திமுக 12 முறை ஜெயிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் அதிமுக நேரடியா இங்க ஒரு முறை கூட ஜெயிக்கல கண்டெஸ்ட் பண்ணது அப்படின்றது கிடையாது. அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஆண் வாக்காளர்கள் 65,677, பெண் வாக்காளர்கள் 69,149, ஒரு 1,34,000. ரொம்ப நம்ம கம்பேரிட்டிவா இது ஒரு ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன தொகுதி தான். தொகுதியா தான் பார்க்கப்படுது. திமுகவுடைய லீகல் விங்ல மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. எல்லா டிபேட்ஸ்லயும் திமுகவின் சார்பாக கலந்து கொண்டு பேசிக்கிட்டு பேசக்கூடிய இருக்காரு. அவருக்கு மிக முக்கியமான அங்கீகாரத்தை சரியான நேரத்துல வந்து திமுக கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கு. தமிழன் பிரசன்னா ஒரு குட் சாய்ஸ். ஆமா. அதிமுக சார்பில் அபிஷேக் ரங்கசாமி. அபிஷேக் ரங்கசாமி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் சாய்ஸ். ஒரு இளைஞருக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தாவேகாவும் ராஜ்மோகன் அவருக்கும் ஒரு தெரியும். விஷயத்த சொல்லவா, ஆமா. தமிழன் பிரசன்னா அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் மிக நெருக்கமான நண்பர்கள். நாம் தமிழர் சார்பாக சரண்யா அவர்கள் போட்டி எழும்பூரை போடுறாங்க. பார்க்கும்போது ஒரு இளம் முகங்கள் சொல்ல போனா எல்லாருமே வந்து ஒரு புதுமுகங்கள் ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்ஸ். Yes, எல்லாருமே deserving candidates தான். குறிப்பாக மீண்டும் பரந்தாமன் அவர்களே வந்து அந்த இடத்துல போட்டி போடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில பரந்தாமன் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு ஒரு புதிய முகமான தமிழன் பிரசன்னாவுக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம கருத்து கணிப்பு என்ன சொல்லுது சந்தோஷ்? அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதன் கருத்து கணிப்பு எழும்பூர் 2024 தமிழன் பிரசன்னா ஒரு நல்ல லீட் எடுத்து ஒரு சேஃபான இடத்துல இருக்காரு அப்படின்னு 47 ஸ்வீப் தான். ஆமா, கிட்டத்தட்ட sweep தான். அதிமுக அபிஷேக் ரங்கசாமி 27%, ராஜ்மோகன் 17%, நாம் தமிழர் சரண்யா 9%. ராஜ்மோகன் வந்து ஒரு பெரிய ஃபேஸா இருந்தாலும் அந்த தொகுதிக்கும் அவருக்குமான கனெக்ட் அப்படின்றது என்ன So, அத இருக்குன்னு சொல்லி தான் கேள்வி தமிழன் பிரசன்னா கேம்பெயினே campaign-மே பண்றாரு. பண்ணிட்டு இருக்காரு. நான் என் இங்க வீடு இருப்பேன். எக்மோர்ல தான் இருக்கு. நீங்க எப்பனாலும் என் வீட்டுக்கு வரலாம். வீட்டுக்கு வந்து எந்த மொட்டை மாடியில காபி சாப்பிட்டு என்கிட்ட பேசலாம். பனையூருக்கோ பல்லாவரத்துக்கோ போக தேவையில்லைன்னு வந்து ராஜ்மோகன் அவர்களை விமர்சனம் பண்ணி பிரச்சாரத்தை வந்து தமிழன் பிரசன்னா அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிரச்சாரம் அவருக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்குது. இது திமுக தாங்க. நாங்க வேற யாருக்கும் ஓட்டு போட்டு பழகினதே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம கருத்து கணிப்புல மக்கள் வந்து பேசக்கூடியதா இருக்கட்டும். பல கேள்விகளை கேட்டும் அவங்களோட பதில் எல்லாத்துக்குமே வந்து திமுகவை நோக்கியே தான் இருக்கு அப்படின்றதுதான் இந்த ரிசல்ட்லயுமே 47% ஸ்வீப். தமிழன் பிரசன்னா எம்எல்ஏ ஆகிறார். 2026 ஆதன் கருத்து கணிப்பு எழும்பூர்ல தமிழன் பிரசன்னா வெற்றி பெறுவார் அப்படின்றத ஆதனோட கருத்து கணிப்பா இருக்கு.